நடவடிக்கை எடு. முறைகேடாக பத்திரப்பதிவு செய்திட்ட பத்திரங்களை உடனடியாக ரத்து செய். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் ருத்ர தாண்டவமாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இங்கு லஞ்சம் கொடுத்தால் போதுமாம், போலி ஆவணம், ஆள் மாறாட்டம், கோயில் மற்றும் புறம்போக்கு சொத்து எதுவாக இருந்தாலும் பதிவு செய்து விடுவார்களாம். இதற்காக சார் பதிவாளர் தாமோதரன் மற்றும் திமுக நிர்வாகிகளுடன் கைகோர்த்து அப்பாவிகளின் சொத்துக்களை அபகரித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர். இதுகுறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் என பலரிடம் புகார் கூறியும் பருப்பு வேகவில்லை. இதனால் பல கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்த அப்பாவிகள் மற்றும் விவசாயிகள் லஞ்சம், ஊழலுக்கு முடிவு கட்ட துணிந்தனர். இதையடுத்து சார் பதிவாளர் தாமோதரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் பாதிக்கப்பட்டோர் கணியூர் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாலுகா கணியூர் சார் பதிவாளர் அலுவலகத்திலே சார் பதிவாளராக பணிபுரியக்கூடிய திரு தாமோதரன் என்பவர் கடந்த 3 ஆண்டு காலமாக இங்க டெப்டேஷன் டியூட்டியிலே இருக்கிறார். இவர் பத்திரப்பதிவினுடைய விதிகளுக்கு புறம்பாக மாபெரும் தவறுகளை மூடி மறைத்து துணிச்சலோடு பத்திரப்பதிவு செய்கிறார். துங்காவி கிராமத்திலே ஒரு அப்பாவி விவசாயி 25 வயதுள்ள இளைஞனுடைய சொத்து 15 கோடி ரூபாய் சொத்து. அந்த சொத்தை ஆளுங்கட்சியினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் குடிமங்கலத்தை சேர்ந்த சியாம் அவர்களுடைய பினாமிகள் பெயரிலே முழுவதும் சியாம் அவர்கள் பணம் கொடுத்து 3 நபர்கள் பேரிலே சொத்து பதிவை 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டு சார் பதிவாளர் தாமோதரன் பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு அந்த அப்பாவி குடும்பம் இன்றைக்கு நடுரோட்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. கணியூர் கிராமத்திலே சிவகுமார் என்பவருடைய சொத்தை ஆள் மாறாட்டம் செய்து ஆதார கார்டை வைத்து 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டு வேறொருவருக்கு ஆள் மாறாட்ட கரையம் பண்ணி இருக்கிறார். ஒரு குடும்பத்தினுடைய அப்பாவுடைய சொத்தை தன் பிள்ளைகளுக்கு 4 பேருக்கு பாகப்பிரிவினைக்கு சென்றால் 4 பிள்ளைகளுக்கு பங்கு கொடுப்பதை போல் 5வது பிள்ளைக்கு பங்கு இந்த தாமோதரன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலைமை இருக்கிறது. துணிச்சலோடு கேட்கிறார். அந்த துங்காவி கிராமத்திலே அதை வாங்கி வரும் திமுக கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த சொத்தை பறிகொடுத்த அப்பாவிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தெரியுமா? 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கலைஞர் காலத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பிடித்து வீட்டிலே அந்த உதயசூரியன் சின்னத்தை வைத்து இன்றைக்கும் அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நியாயம் கிடைக்கவில்லை, சமரசம் பேசுகிறார்கள். இந்த அநீதியை எதிர்த்து மடத்துக்குளத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கம் 2 கட்ட போராட்டத்தை நடத்தினோம். இந்த சார் பதிவாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுங்கள், மாநில அரசே மாவட்ட நிர்வாகமே என்று கேட்டோம். நியாயமான கோரிக்கை. ஏராளமாக இங்க வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் பல லட்சக்கணக்கான ரூபாயை லஞ்சம் கொடுத்து பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். எந்த பதிவுக்கு போனாலும் இவருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும். புறம்போக்கு நிலத்தை தைரியமாக பதிவு செய்கிறார். விதிப்படி பண்ணக்கூடாது, லஞ்சமாகி கொண்டு பண்ணுகிறார் அரசு புறம்போக்கு நிலத்தை. கோயில் நிலங்களை சங்கராமநல்லூர் கிராமத்திலே 100க்கும் மேற்பட்ட ஏக்கரை தனியார்களுக்கு பல லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டு கோயில் நிலத்தை பதிவு பண்ணி இருக்கிறார். சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு டிஎஸ்பி ஆறுமுகம் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். பிரதான ரோட்டில் திரண்ட விவசாயிகள் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். விவசாயிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் 25 பெண் விவசாயிகள் உட்பட 140 விவசாயிகளை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.